அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுபத்தையும் அசுபத்தையும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்வான் ஞானி. உதாரணத்துக்கு காணல் நீர் ஒரு மலையை உருட்டிச் சென்று முடியுமே என்றால் அவனுக்கு சுபம் அசுபம் என்று வித்தியாசம் பார்க்க தெரியும். இது வேற அது வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை எப்படி புரிந்து கொள்வது? அது சாத்தியம்தானா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கலாம். எவன் ஒருவன் தன் இயல்பிலேயே இருக்கின்றானோ, தன் சொதர்மத்திலேயே இருக்கின்றானோ, தன் சொதர்மமே ஆனந்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு எளிதாக முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சூரியன் இருக்கின்றான். அவனை பார்த்து புகழ்ந்தாலும் அவனை பார்த்து இகழ்ந்தாலும் பெருசா அவர் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. ஏதோ சொல்றான். ஏன்னா அவன் இயல்பு ஒளிர்வது அதுலயே நிறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் வெளியில இருந்து ஒண்ணு வருது போறது அப்படிங்கிற பெருசா பிரச்சனை யாருக்கு இல்ல? சூரியனுக்கு இல்லை. அதான் கோடாடியால் வெட்ட வந்தவன் கண்ணீர் ஊற்றி வளர்ந்தவன் ஒரே மாதிரி நிழலையும் பழத்தையும் தரும் மரம் போல. மரம் தன் இயல்பு பழத்தை தருவது, நிழலை தருவது. அது இயல்புல நிறைஞ்சு அப்படியே இருக்கும். அப்ப வெளியில இருந்து வர்ற பாசிட்டிவோ நெகட்டிவோ சுபமோ அசிபமோ புகழோ இகழோ பெருசா எந்த விதத்திலும் அது பாதிக்க போறது. ஏனென்றால் என்ன நடந்தாலும் அது தன் இயல்புல தான் இருக்க போது. இயல்பு தான் இன்பம். இயல்புல இருந்து கொண்டுதான் அது இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்த உடனே இது எதிராகிடும். அப்ப நான் யார் ஒருவர் தன் சொந்தத்துல தன் இயல்புல நிறைந்து சந்தோஷமா அகங்காரம் இல்லாமல் இருக்கிறார்களோ ஆட்டோமேட்டிக்கா பெருசா தானே இயல்புல இருக்கிறவனுக்கு சார்ந்துதான் தெரியும். அதே மாதிரி இயல்புல இருந்து அவன் நிறைந்து இருக்கும் போது இகழும் பெருசா உள்ள போகாது. அப்ப புகழும் உள்ள போகல, இகழும் உள்ள போகல, ஒரே மாதிரி பார்த்து இருக்கிறார். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த சுபம் அசுபம், இந்த நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் அப்படின்னா கர்ம யோகத்தில் பலனை எதிர்பார்க்காமல் இருப்பவன் அவனுக்கு அவனுக்கு செய்ய வேண்டியது கடமை. அவன்தான் எதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்? கடமையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ப்ராஃபிட் வந்தாலும் கடமையை என்ஜாய் பண்ணுவான், தோல்வி லாஸ் வந்தாலும் கடமையை என்ஜாய் பண்ணுவான். இப்ப அவனுக்கு கடமைங்கிறது கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. அவன் முழுக்க முழுக்க கடமையில போய் மூழ்கி அதுலயே என்ஜாய் ஃப்ரெண்ட்லி மேட்ச் எடுத்துக்குவான். வெட் மேட்ச்ல தான் வெற்றி தோல்வி பிரச்சனை. ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல விளையாடணும், அவ்வளவுதானே. அப்ப முழுக்க முழுக்க விளையாட்டுல நிறைந்து விளையாட்டுல ரசித்து விளையாட்டுல அகங்காரம் இல்லாமல் விளையாடி கொண்டிருப்பவனுக்கு தான் வெற்றி பெற்றேனா தான் விளையாடினேனா அப்படின்னு வித்தியாசமே தெரியாது. அதான் அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் 2 மணி நேரம் நல்லா சூப்பரா விளையாண்டு வந்தோம்னா நாங்க 2 மணி நேரம் சூப்பரா விளையாண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எத்தனை முறை நான் வெற்றி பெற்றேன், எத்தனை முறை அவன் தோல்வி அடைந்தான்ங்கிறது ஞாபகத்துக்கே வராது. ஏன்னா விளையாட்டு தொடர்ந்து கொண்டு இருக்கிற விளையாட்டை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்க வெற்றியா தோல்வி ப்ராசஸ் தான் அங்க மெயின். ப்ராசஸ் தோல்வி அடைஞ்சா ஒரு ப்ராசஸ், வெற்றி அடைஞ்சா ஒரு ப்ராசஸ். நான் ப்ராசஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஏன் அங்க பெருசா வருது. ஒருத்தர் திட்டுறாரு, இருக்கே வைக்குமே லூசே நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது ப்ராசஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஆஹா இப்போ ஒரு ப்ராசஸ் வந்துருக்கு, அந்த ப்ராசஸை எப்படி டீல் பண்ணணும்ட்டு அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீ சூப்பரா பண்ற அப்படி பண்ற அப்படின்னாலும் அதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் அவன் பண்ணிட்டு இருப்பான். இந்த சூப்பரோ இகழோ அவனை பாதிக்காது அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கேள்வி, வியாதின்னு வரும்போது அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வியாதின்னு வரும்போது அதுல ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாட கத்துக்கொண்டால், இப்போ எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, நடக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா மனம் வலியில உட்கார்றதை விட வலியோட விளையாட தயாராகும். அப்ப வலி என்பது ஆப்பனண்டா இருக்கிறான், எதிரில இருக்கிறான். இப்ப ஷெட்டில் காக்கோ பேஸ்கெட் பாலோ விளையாடணும்னா அவன் எதிரணியில இருக்கிறான், நான் இந்த சைடு இருக்கேன். அப்ப வலி என்னை ஜெயிக்க பார்க்கிறது, நான் வலியை ஜெயிக்க பார்க்கணும், அவ்வளவுதான்.
அப்ப அதுக்குண்டான ப்ராசஸ்ல மனம் போயிருட்டாலே ஓரளவுக்கு வந்து ஒரு கான்பிடென்டா நம்ம இருக்கலாம். எப்பயுமே இந்த ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் அந்த வருத்தத்தை குறைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, இந்த வலி வருது. வலிய வந்து எடுத்த உடனே பெட் மேட்ச் மாதிரி பகையா பார்த்துடணும். பகையா பார்த்தா பயம் வந்துடும். ஏன்னா எப்ப பயம் போகும்னாரு, தன்னை அழித்து விட வந்த கடலோடு கரைந்து விடும் உப்பை போல எவன் ஜகத்தோடு கரைந்து விடுகின்றான். அவனுக்கு பயம் இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, ஆரவாரத்துடன் கூடிய அலைகளிலே மீன்கள் எப்படி குதித்து விளையாடுகின்றனவோ அப்படி இருப்பவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெறிகொண்ட இந்த ஜகத்தோடு அவன் பாதிக்காமலும் பாதிப்பை ஏற்படுத்தாமலும் இருப்பான். இப்போ அலை வந்து பயங்கரமா அடிக்குது. ஆனா மீன் வந்து அந்த அலையை எதிர்ப்பதல்ல, அலையோட மிங்கிலாகுது. இன்னொரு இடத்துல ஜலம் வந்து வேகமா வரும்போது அது உப்பா கரையுது. அப்ப எப்ப நான் வந்து கரைய ஆரம்பிக்கின்றேனோ, எப்ப அந்த ஜலத்தை எதிர்க்காமல், அலையை எதிர்க்காமல், அலையை யூஸ் பண்ணி நான் மீனாக அதுல நான் வந்து மிங்கிலாக ட்ரை பண்றேனோ, அப்ப ஒரு கான்பிடென்ட் வரும். அந்த கான்பிடென்ட்ல பயம் போகும். அந்த பயம் போன பிறகு நம்ம எளிதா ப்ராசஸை என்ஜாய் பண்ணலாம். அப்ப அந்த வலி இருக்காது. இப்ப அந்த வலி தான் அந்த கரைத்து விட்ட ஜலம். நான் உப்பாக இருக்கணும். நான் உப்பா இருப்பதுன்னா அந்த வலியை எதிர்ப்பதல்ல, அந்த வலியை வெறுப்பதல்ல, அந்த வலியில எனக்கு வந்துருச்சேன்னு அகங்காரத்துடன் இருமாப்புடன் இருப்பதல்ல. வருவதை ஏற்றுக்கொள். கரைந்து வந்துருச்சு, இப்ப விளையாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? இந்த விளையாடுறதான் இங்க மிங்கிலே. அப்ப வலியோடு மிங்கில். ஆகா வலி வந்துச்சு. இப்ப வலி வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அன்னமய கோஷத்துல இருந்து ஆனந்தமய கோஷம் வரைக்கும் 5 கோஷம் இருக்கு. இப்ப இந்த 5 கோஷத்துலயும் நான் வந்து விளையாடணும். 5 கேம் விளையாடணும். அப்போ உடல்ல வந்து சூப்பரா வந்து அந்த வலிக்கு ஏற்றார் ஃபர்ஸ்ட் உடல்ல உணவு, உடற்பயிற்சி, யோகாசனம். இந்த 3 எந்த மாதிரி ஆசனாவை செய்வது, எந்த மாதிரி செய்யணும்னு லைட்டா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உணவு முறையில கம்ப்ளீட்டா டயட். அந்த வியாதியை போக்குவதற்கு, அந்த வியாதியை கூட்டக்கூடிய உணவை சாப்பிடாமலும், அந்த வியாதியை போக்குவதற்கு அந்த உணவை எடுத்துக்கொள்வது கம்ப்ளீட்டா ஒரு டயட் ஃபாலோ. அடுத்த உடற்பயிற்சி, அடுத்து பிராணமய கோஷம், பிராணாயாமம். அப்ப அந்த பிராணாயாமத்துல வந்து முழுக்க முழுக்க எந்த மாதிரி அந்த எந்த சக்கரா வீக்கா இருக்கு, எந்த பிராணாயாமம் பண்ணா எந்த சக்கராவை நான் ரிலீஸ் பண்ணணுங்கிற அதுக்குண்டான அந்த ப்ராசஸை ஈடுபடணும். டைம் ஒதுக்கிடணும். விளையாட ஆரம்பிச்சிட்டோம், ப்ராசஸ்ல இருக்கணும். அடுத்து மனம். அப்ப மனதுல வந்து நிறைய இருக்கு. பசாயதான பாடு, உருகி உருகி பசாயதான பாடு, உருகி உருகி மந்திர ஜபம் பாடு. ஏன்னா மனசு வந்து செம்மையாகணும். மனசுல வந்து மனசும் அந்த உடம்பும் இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மனசை வந்து எப்பயுமே ரிலாக்ஸ்டா ஒரு நாம ஜபம் பண்ணி, பிடிச்ச விஷயங்களை கேளு. அதே மாதிரி நல்ல பாடல்கள், பக்தி பாடல்களோ எனக்கு பிடிச்ச அந்த பாடல்ல இதமாக. ஏன்னா அந்த அந்த நோயை போற்றுவதற்குண்டான அந்த ராகத்துல கேட்கணும். அதான் மனோமயம். ஒவ்வொரு ராகமும் ஒரு வியாதிக்கு இருக்கும். ஸோ அந்த ராகத்தோடும் கூடிய அந்த பாடல்களையும் அந்த மியூசிக்களையும் ரசித்து ரசித்து கேட்கணும். அடுத்து புத்தியில அந்த வியாதியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் வந்தது, ஏன் வந்தது, அதை போக்குவது எப்படி அப்படின்னு முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து சூப்பரா சொன்ன ஆனந்தமய கோஷம். சந்தோஷமா இரு, ஜாலியாக இரு. அதாவது தன் இந்திரியத்துக்கே தெரியாமல், தன் மனசுக்கே தெரியாமல் எவன் நிவேதிப்பட்ட கர்மானுஷ்டானத்தில் சுகித்து கொண்டிருப்பானோ அப்படின்னு இந்த ப்ராசஸ்ல எல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணணும். சூப்பர், எனக்கு ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு, எனக்கு இறைவன் இப்படி ஒரு வியாதியை கொடுத்து அதை எப்படி போக்குவது என்கின்ற ஒரு விளையாட்டை எனக்கு கொடுக்கின்றான். இதை நான் போக்கிவிட்டு இதை போல் பல பேருக்கு சேவை செய்யலாம். இந்த மாதிரி வியாதி இருப்பவர்களுக்கு எப்படி எனக்கு வந்தது, நான் எப்படி அதை போக்கினேன், அந்த சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு தருகிறான் அப்படின்னு ஒரு ஃபீல்ல சந்தோஷமாக இந்த 5ஐயும்
ப்ராசஸ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இப்பதான் மிங்கில் ஆகிறான். அதை வெறுக்கல, அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கல. ஒரு அம்மா வந்து என்னம்மா நீ பண்ணிட்டேன்னு வீட்டுக்கு முன்னாடி திட்டுறாங்க, இந்த அம்மா ஸ்டன் ஆகி நிக்கிறா. அப்ப ஸ்டன் ஆகி நின்னுட்டோம் அப்படின்னா பயம் உள்ள வந்துரும். அப்படின்னா வியாதியை பார்த்தோம்னா ஸ்டன்னு பார்த்தா வெறுப்பு. அதுக்குள்ள போவே மனசு முகம் திருப்பி கொள்ளான் அப்படின்னு சொல்லுவாரு தைரியத்துல. மூஞ்சி திருப்பிக்கிறோம், திருப்பாத, அதுதான் மிங்கில். ஸோ அப்ப அதுல கரைந்து விடு. அப்ப விளையாடுறதா இங்க கரைந்ததுன்னா ஒத்து போறது இல்லை, விளையாடுறேன். அப்ப அவன் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுறான், நானும் விளையாடுறேன். சூப்பரா அவன் போடுற பந்துக்கு சூப்பரா நான் விளையாண்டுட்டு இருக்கேன், அந்த விளையாட்டை ரசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த விளையாட விளையாட ஒரு வியாதி போகுது இல்லையா, ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ட், ஒரு தைரியம், ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு தான், மீதி எல்லாம் வச்சிருவான். ஸோ அந்த மாதிரி அந்த ஈகோ இல்லாம இந்த ப்ராசஸை ரசிச்சு ருசிச்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த வியாதியின் வேதனை வந்து நம்மை தாக்குவதை விட இந்த ப்ராசஸ்ல இருக்கிற என்ஜாய்மெண்ட் ரெண்டு மிங்கிள் ஆகும்போது ஓரளவுக்கு வந்து அந்த வியாதி வந்து விட்டதே. இந்த வியாதி ஏன் வந்தது, என்ன பாவம் செய்தேனும் இல்லை, இந்த வியாதியை எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு நாலேஜை கொடுத்து அதோடு என்னை விளையாட செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினைத்தவனுக்கு அது அசுபம் சுபம் அப்படின்னு வராது. ஒரு இன்பத்தை கொடுத்து விளையாட சொன்னோம்னா சூப்பரா தான் விளையாடுறான், இது ஈஸியா தானே எடுத்துக்கிறோம். அப்ப அங்க சுபம் அசுபம் பெருசா தெரிவதில்லை. அதேதான் இன்னொரு இடத்துல நாலாவதா சொல்லணும்னா, இடுப்பு வலி, கை வலி, மூட்டு வலி, நகை கடைக்கு போகணும், இல்ல ஒரு சாரி வாங்க கடைக்கு போகணும்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாலும் அந்த இடுப்பு வலி அங்கே பெருசா தெரியறது இல்லை. ஏன்னா சேரியில இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு, என்டர்டைன்மெண்ட். அப்ப என் மனம் எதுல இருக்கோ அதுதான் அங்க லயிச்சிட்டு இருக்கு. அப்ப நான் வந்து எதை ரசிக்கணும், எனக்கு ரெண்டு இருக்கு, எல்லாம் வருது, எல்லாம் வருது. பாலும் இந்த தண்ணீரும் கலந்திருந்தா அன்னப்பச்சி பாலை தருகிறது. அப்ப எனக்கு இன்பமான விஷயங்கள், எனக்கு சுதர்மத்திலே இருப்ப விஷயங்களை நான் ப்ராசஸை நான் பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சைடு இந்த இடுப்பலி இருக்கா, இருக்குன்னு தெரிஞ்சாதானே எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ரெண்டு இருந்தாதானே டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஒண்ணு இருந்தா எப்படி டிஃபரன்ஸ் தெரியும்? அப்ப டிஃபரன்ஸே தெரியாது. அப்ப எனக்கு சுகமான விஷயத்தில் சரண்டர்ல சொல்லுவான் இல்லையா, அப்ப சதாசிவ பிரம்மேந்திரன் நடந்து போயிட்டு இருந்தாரு, கையை வெட்டி போட்டான், கை கீழே விழுந்து விட்டு அவர் கண்டுக்கிறவே இல்லை. என்னடா கண்டுக்கலன்னா அவன் இருந்த லயம் அங்க. அதுக்குதான் அந்த ஜவுளிக்கடையில இந்த ஜவுளி எடுப்பதிலே இருக்கும் அந்த சுவை மோகத்துல இடுப்பலி தெரியல. அதேதான் சதாசிவபிரமத்துல அந்த பரமானந்த சுவையில இருக்கும்போது, அந்த பேரானந்தத்தில இருக்கும்போது கை கீழே விழுந்தது அவன் கண்டுக்கிறவே இல்லை. அப்ப அவனுக்கு கை இருப்பதும் இல்லாதும் சுபமும் அசுபமும் பெருசா வந்து வித்தியாசம் தெரிவதில்லை அவனுக்கு. ஏன்னா அவன் ஸ்திதி ஆனந்தத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இவன் ஒருவன் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கான், காதலி வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டா, ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு சொல்லிட்டான்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்கான். அப்ப திடீர்னு வந்து உனக்கு வேலை போயிருச்சு, அது கண்ணுக்கே தெரியாது. உனக்கு ப்ரொமோஷனா, அதுவும் பெருசா தெரியாது. அப்ப ப்ரொமோஷனும் பெருசா தெரியாது, வேலை போனதும் எனக்கு பெருசா தெரியாது. ரெண்டுக்கு பெருசா வித்தியாசம் இல்லை, ஏன்னா நான் நிறைஞ்ச ஆனந்தத்துல நான் இருக்கிறேன். அப்படி அவன் எதிலே நிறைந்தால் நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்க முடியுமோ அப்படி நிரந்தர ஆனந்தத்திலே தன்னினேத்தால் நிறைந்து, கடல் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, கடல் அவன் தன்னிலே தான் நிறைஞ்சிட்டான். மழை வைந்து நிரப்போவதில்லை, வெயில இருந்து வட்டப்பிழப்பும். மழையும் வெயிலும் கடலுக்கு வந்து வித்தியாசம் இல்லை. ஒண்ணு சுபம் ஒண்ணு அசுபம், அந்த ரெண்டும் வந்து கடலை வந்து பெருசா எடுத்துக்கிறாரு. ஏன்னா அதனால் நிறைவதும் இல்லை, அதனால் வற்றப்போவதும் இல்லை. ஏன், அதனால் அது தன்னிலே தான் நிறைந்து விட்டது. வெளியில இருந்து ஒண்ணு எதிர்பார்த்தா தானே எனக்கு வந்து நிறைவதற்கும் குறைவதற்கும். வெளியிலே பார்க்கல, நான் என்னிலே நான் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை எடுத்துக்கொண்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது. பார்த்துக்கோங்க.